எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைய பதிவுல கடன் பத்திரங்கள் பாண்ட்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. அத பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் அப்டேட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல தர்மடி டமால் டமால்னு எல்லா ஸ்டாக்கும் கீழ விழுந்திருக்கு. B7லயும் நெறையா கீழ விழுந்திருக்கு. நீங்க எல்லாம் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப கம்மியா நம்மளுக்கு இன்னும் சான்ஸ் நெறைய கிடைக்கும். ஜான்வரியில வாய்ப்பு கிடைக்கும், பிப்ரவரியில வாய்ப்பு கிடைக்கும். Q3 ஏர்னிங்ஸ் ரொம்ப சூப்பராலாம் வர்ற மாதிரி எனக்கு தெரிலங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பொறுமையா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அவசரப்பட்டு நிறையா ஸ்டாக்ஸ் வாங்கிடாம பொறுமையா வாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 320 பாயிண்ட் டவுன் நான் பார்க்குறப்போ ஒரு 3-5 போல. நிஃப்டி 50 24,345. சென்செக்ஸ் 80,744ங்க. அது ஒரு 1000 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. நேற்று மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப்ஐஐஸும் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க, டிஐஏஸும் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் ஒரு 270 கோடிக்கு பக்கம் வச்சிருக்காங்க, டிஐஏஸ் ஒரு 230 கோடிக்கு பக்கம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாரத்துல இருந்து கிறிஸ்மஸ் லீவு ஸ்டார்ட் ஆயிடும். அவங்களுக்கு ஒரு 1 மந்த் எல்லாருமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுவாங்க, வெளியூர்ல ஃபேமிலியோட ட்ரிப் போயிடுவாங்க. அதனால பெரிய ஆக்டிவிட்டி ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. யார் விற்கிறா? டிஏஎஸே விற்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்லை ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வெளில எடுக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம ஈவினிங் தாங்க பார்ப்போம். அதிகமாக ப்ராஃபிட்ல இருப்பாங்க. சிப் இன்ஃப்ளோ ஏற்கனவே குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் எனக்கு வந்தது. நிறைய ப்ராஃபிட்ல இருக்கிறவங்க அவங்களோட சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் வித் ப்ராஃபிட்ஸை வெளில எடுக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம லேட்டர் டுடே தாங்க நம்ம பார்க்க முடியும். கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் விலை ஏறி இருக்குதுங்க. பெர் கிராம் 22 கேரட் கோல்டு 7,150 ரூபாய் பெர் கிராமு. 24 கேரட் கோல்டு 7,800 ரூபாங்க, 11 ரூபாய் ஏறி இருக்குது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு டாலர் 84 ரூபாய் 93 காசு. நான் நடுவில் 91ல பார்த்தேன், அப்புறம் 85 வரைக்கும்லாம் போயிருக்குன்னு நினைக்கிறேங்க. ருபி வீக்கன் ஆகிட்டே இருக்குது. ஸோ கோல்டு ப்ரைஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறினாலும் இதுல ஏறும். இந்த செய்தியை நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். நேற்று நைட்டு யூஎஸ் மார்க்கெட்ல பார்த்தோம்னா நாஸ்டாக் ஒரு 250 பாயிண்ட் ஏறி இருக்கு. அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஹோப்ல பண்றாங்கன்னு நினைக்கிறேன். 18-19 ஃபெட் மீட்டிங் இருக்கு. ஸோ அங்க கட் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் அங்கேயும் பல்ட்டி அடிக்கும். இங்க ஏற்கனவே பல்ட்டி அடிச்சிருக்கு, அங்க பல்ட்டி அடிச்சா இங்கேயும் பல்ட்டி அடிக்கிறப்ப டமால் டமால்னு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதனாலதான் நம்ம மறுபடியும் அவசரப்படாதீங்க, பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்றோங்க. தென் ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்திருக்குங்க. இந்தியாவோட ட்ரேட் டிஃபிசிட் வைடன் ஆயிருக்குங்க. $37.84 பில்லியன் நவம்பர் 2024. இந்த ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது என்ன குறிக்கும் அப்படின்னா, இம்போர்ட்ஸ் அதிகமா இருக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியா இருந்தது அப்படின்னா அது ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி தாங்க இந்த ட்ரேட் டெபிசிட் சொல்லுவாங்க. நவம்பர்ல கோல்டு நிறைய இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் இந்தியாவில். எக்ஸ்போர்ட்ஸ் குறைஞ்சிருக்கு, 4.83% குறைஞ்சிருக்குங்க. எக்ஸ்போர்ட்ஸ் $32.11 பில்லியன் இருக்கு. இது மாறணுங்க. நம்ம இந்தியா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், ருபி ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம கூட்டணும், இம்போர்ட்ஸ் நம்ம குறைக்கணும். பட் கோல்டு நிறைய நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கணும். நவம்பர்ல கோல்டுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம், B7ல டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 52 வீக் லோக்கு இன்னொரு 100 ரூபாய் 95 ரூபாய் தாங்க வித்தியாசம் இருக்கு. மற்ற B7 ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு விழுந்திருக்கு. எல்லாத்தையுமே நீங்க பார்த்துருப்பீங்க. அது போக நம்மளுக்கு நேற்று தான் நான் பேசினேன், ஐடிசி ஹோட்டல்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஐடிசி ஹோட்டல்ஸ் டிமெர்ஜர், அதாவது ஐடிசி லிமிடெட்ல இருந்து ஐடிசி ஹோட்டல் டிமெர்ஜ் ஆகிறதுக்கு எஃபெக்டிவ் டேட்டா January 1, 2025 சொல்லியிருக்கிறாங்க. ஃபார்மலா அப்ரூவல் எல்லாமே வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு 11 மணி போலதான் அந்த நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஐடிசி லிமிடெட் கொஞ்சம் விலை ஏற்றிருக்கிறாங்க. ஐடிசி லிமிடெட் அதாவது டிமர்ஜ்டு என்டிட்டியில ஐடிசி லிமிடெடோட பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் 40% வச்சிருப்பாங்க. ரிமைனிங் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க ஐடிசி லிமிடெட்ல எவ்வளவு ஷேர்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த 10:1 ப்ரொபோர்ஷன்ல அவங்களுக்கு அந்த ஷேர்ஸ் கிடைக்குங்க. தென் விப்ரோ என்ன பண்றாங்க, அப்ளைடு வேல்யூ டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கன்சல்டன்சி ஃபிர்ம். அந்த ஃபிர்ம் $40 பில்லியன் விலைக்கு வாங்க போறாங்க. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு நியூஸ். விப்ரோ ஒரு செய்தி நம்ம பிற்காலத்துல அதை நம்ம ஃபியூச்சர்ல ஐடி ஃபிர்ம்லாம் ஒரு 12-15% விழும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா நம்ம அப்புறம் அதை பத்தி யோசிப்போம். இப்போதைக்கு நம்ம எந்த ஐடி இண்டஸ்ட்ரியையும் தொடுறதுக்கு வேல்யூவேஷன்ஸ் எதுவுமே செட் ஆகலை. அதனால இப்போதைக்கு அது ஒரு நியூஸா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் டூ வீலர் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
H2ல ஒரு 20% எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம இன்னைக்கு தலைப்புக்குள்ள போவோங்க. இந்த ஃபிக்ஸ்டு இன்கம் கேட்டகரியில 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து ட்ரெஷரி பில்ஸ், இன்னொன்று வந்து பாண்ட்ஸ். பாண்ட் அந்த கடன் பத்திரங்கள்ல 2 இருக்கு. ஒன்று வந்து கவர்மெண்ட் செக்டார் பாண்ட், இன்னொன்று வந்து கார்பரேட் பாண்டு. இந்த ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்றது மெச்சூரிட்டி என்ன அப்படின்னா 3 மாசம், 6 மாசம், 1 வருஷம், அவ்வளவுதான். அது வந்து ஷார்ட் டேர்ம். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி விகிதங்கள் வந்து கம்மியாக தானே கிடைக்கும். ஒரு 6%, 6.5% தான் இருக்கும். இன்ஃபிளேஷனே வந்து ஒரு 5.5%லேருந்து 6% இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நெக்லிஜிபிளான ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். அதில் டாக்ஸ் வேற எடுப்பாங்க. அடுத்த ரெண்டை எடுத்துக்கிட்டீங்க, கவர்மெண்ட் செக்டார் பாண்ட், கார்பரேட் பாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரெண்டுமே லாங் டேர்ம். அது 2 வருஷத்துல இருந்து 20 வருஷம், 40 வருஷம் வரைக்கும் பாண்டெல்லாம் இருக்குங்க. இதுல கவர்மெண்ட் செக்டார் பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டிகள் பாத்தீங்கன்னா ஒரு 8%, 7.5ல இருந்து 8 வரை கிடைக்குங்க. அந்த கார்பரேட் பாண்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனி நீங்க வந்து சூஸ் பண்ணீங்க, நல்ல ரேட்டிங்ல சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 9.5 10% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. 9 to 10% வரைக்கும் ஒரு நல்ல கார்பரேட் பாண்ட்ல நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இதுல நீங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பல்க் அமௌண்ட் ஒரு 1 lakh போட்டு அதுக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒரு 10,000 ரூபாய் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் பாண்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு எப்படி உங்களுக்கு வேணும், மந்த்லியா வேணுமா, ஆனுவலியா வேணுமா, செமி ஆனுவலியா வேணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்க வந்து சூஸ் பண்ணணும். இதுல பெஸ்ட் எது அப்படின்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு நல்ல 9.5 மேக்ஸிமம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து லாங் டேர்ம் ஒரு 20 இயர்ஸ்க்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். மந்த்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் கம்மியா கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா கிடைக்குங்க. இதுல பாண்ட் வந்து என்ன வேலையை பண்ணும், கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அரசு கவர்மெண்ட் செக்டாரா இருந்தாலும் சரி இல்ல கார்பரேட் செக்டாரா இருந்தாலும் சரிங்க, அவங்க வந்து பத்திரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருந்து பணத்தை கடனா வாங்கிக்குவாங்க. அவங்களோட பிசினஸ் வந்து டெவலப் பண்றதுக்காக உங்கள்கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. உங்களுக்கு கடன் பத்திரத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு 20 வருஷம் நீங்க வந்து சூஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு அந்த அவங்க வாங்கின கடனுக்கான வட்டியை கொடுப்பாங்க. வருஷம் 20வது வருஷம் நீங்க வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் பாண்ட்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த 20வது வருஷம் உங்களுக்கு திருப்பி அப்படியே 10 லட்சமா வெளில வருங்க, உங்க கைக்கு வந்துடும். இது வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் டூல். இதுல ரிஸ்க் இல்லையா அப்படின்னு கேட்டா இதுலயும் ரிஸ்க் இருக்குங்க. நம்ம வந்து எந்த கம்பெனில போடுறோம் அப்படின்றத பொறுத்து. இப்போ நல்ல கம்பெனியா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் மணப்புரம் ஃபினான்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு நல்ல கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பாண்ட் போடுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அதோட ரேட்டிங் எல்லாம் நல்லா இருக்கும், அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம எப்படி ஸ்டாக்ஸ் சொல்லுவோமோ அதே மாதிரி தாங்க கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனிகிட்ட எவ்வளோ கேஷ் ஃப்ளோ இருக்கு, கம்பெனி கண்டினியூஸாக கடைசி 10 வருஷம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களா, 20 வருஷம் அந்த கம்பெனி இன்னும் ரன் ஆகி அடுத்த லெவலுக்கு போகுமா, இதெல்லாம் தெரியாம ஒரு பாண்டை வாங்கக்கூடாதுங்க. பெரும்பாலும் நான் வந்து பாண்ட் வாங்குறதே இல்லை. பட் இந்த விஷயம்லாம் நண்பர்கள் கேட்டாங்க அப்படின்றதுக்காக இதை உங்கள்கிட்ட சொல்றாங்க. அப்ஸ்டாக்ஸ்ல இந்த ஃபெசிலிட்டி வந்து இருந்தது. நீங்க அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதுக்குள்ள போய் என்சிடிஸ் பாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுல இருக்குங்க. இப்போ வந்து 2 பாண்ட் வந்து இப்போ கரண்டா இஷ்யூ பண்றதுக்காக சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் ஒன்று, இன்னொன்று 2 பாண்ட் வந்து இப்போ கரண்டா இருக்கு. மெச்சூரிட்டியில நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க, ஒரு 20 இயர்ஸ் போடுறீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டுங்க. ஒரு 9% 10% கிடைக்கும். இன்ஃபிளேஷன் வந்து ஒரு 6% போச்சுன்னா உங்களுக்கு 4% வந்து உங்களுக்கு சாலிடா கிடைக்கும். அதுல டாக்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, பட் ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா, இப்போ அமெரிக்காவில் வந்து வட்டி விகிதத்தை குறைக்க போறாங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்தியாலையும் வட்டி விகிதங்களை வந்து குறைப்பாங்க. இந்த எக்கனாமிக் சைக்கிள்ல வட்டி விகிதம் வந்து 20 வருஷம் நீங்க வந்து இந்த பாண்டை வச்சிருப்பீங்கன்னா அது வட்டி விகிதம் ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். இந்த வட்டி விகிதம் ஏறுறதுக்கு தகுந்தாப்புல இந்த பாண்டோட பிரைஸும் வந்து ஏற்ற இறக்கம் இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், பாண்டோட பிரைஸ் வந்து குறையும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுதுன்னா என்னங்க அர்த்தம், நீங்க போய் சேவிங் பேங்க்ல சேவிங்ஸ்க்கு டெபாசிட் எப்படி போட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு அதிகமான வட்டி உங்களுக்கு கிடைக்கும். பாண்டை யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது, இப்ப அடுத்த மாசம் இல்ல அதுக்கு அடுத்த மாசம் இல்ல 2 மாசம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்தியாவில் கட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், பாண்ட் பிரைஸ் வந்து கூடுங்க. தென் மார்க்கெட் சந்தையை பொறுத்தும் இந்த பாண்ட் பிரைஸ் வந்து வேரி ஆகும். இப்ப மார்க்கெட் வந்து நல்லா ஏற்றம் இருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமி இருக்கு, மார்க்கெட் வந்து நல்லா ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், பாண்ட் பிரைஸ் வந்து குறையும். இப்போ மார்க்கெட் வந்து பீக்குக்கு போயிட்டு திருப்பி கீழே டவுன் ட்ரெண்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே ப்ராஃபிட்டை புக் பண்ணி பணத்தை வெளில எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் இந்த பணத்தை வெளில எடுக்கிறவங்க பணத்தை வெளில எடுத்தாதானே மார்க்கெட் இறங்கும்.
வித்தாதானே மார்க்கெட் இறங்கும். வித்து பணத்தை வெளில எடுக்கிறாங்க இல்லையா, விற்கிறப்ப மார்க்கெட் வந்து குறையும். மார்க்கெட் குறையிறப்ப இந்த பாண்ட் பிரைஸ் ஏறும். அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அந்த ப்ராஃபிட்டை கொண்டு போய் பாண்ட்ல போடுவாங்க. பாண்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். பாண்டோட பிரைஸ் ஏறும். பாண்ட் வந்து ட்ரேட் ஆகுங்க. நீங்க வந்து ட்ரேடபிள் பாண்டையும் வாங்கலாம், இல்ல பாண்டை இஷ்யூ பண்றப்ப அப்ளை பண்ணியும் வாங்கலாம். பெஸ்ட் நீங்க பாண்ட் வாங்கினீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி வரைக்கும் தயவு செய்து அதை வந்து க்ளோஸ் பண்ணாம பாத்துக்குங்க. இல்ல உங்களுக்கு நடுவில் தேவைப்படுது, இல்ல நான் 10 வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு விஷயம்னா நான் எங்க போவேன், எனக்கு அந்த நேரத்துல என் பணம் வேணும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரேடபிள் பாண்ட்ல ஒரு நல்ல லிக்விடிட்டி இருக்கட்டுங்க. ட்ரேட் ஆகுறப்ப நீங்க வந்து விற்கணும்னு நினைக்கிறப்ப அந்த பாண்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கணும். ஒரு நல்ல பாண்டை நீங்க வாங்கிருந்தீங்க அப்படின்னா எப்பனாலும் அந்த பாண்டை வந்து விற்கிறதுக்கான சூழல், நீங்க விற்கணும்னு நினைச்சாலும் யாராவது அந்த பாண்டை வாங்கணும் இல்லையா, ஒரு நல்ல லிக்விடிட்டி இருக்கிற மாதிரி ஒரு பாண்டை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி டயத்துல அந்த பாண்டை விற்கலாம். விற்கிறப்ப உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்க வந்து அன்னைக்கு பாண்டோட பிரைஸ் வந்து நீங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃபேஸ் வேல்யூ இல்லை ஃபிக்ஸ்டு வேல்யூ மினிமம் வேல்யூ வந்து 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000ங்கிறது 9,900 மாறி இருக்கலாம். எப்போ அந்த பாண்டோட பிரைஸ் குறையும், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்க வாங்கின நேரம் பார்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பாண்ட் பிரைஸ் குறைஞ்சிரும். நீங்க அந்த நேரத்தில் பாண்டை விற்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்லையும் நடக்கும். மார்க்கெட்டும் ஹையா இருக்கிறப்ப பாண்டோட பிரைஸ் வந்து குறையும். ஆனால் மெச்சூரிட்டி அன்னைக்கு நீங்க வந்து மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பணம் உங்களுக்கு வர்றப்ப உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் அப்படியே வந்துடும். நடுவில் விற்கிறது தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள். அதாவது நீங்க வாங்குற பிரைஸோட கம்மியான பிரைஸ்க்கு விற்கக்கூடிய ஒரு சூழல் வரலாம். அது உங்களுடைய நிலைமை பொறுத்தது. தென் இன்ஃபிளேஷன் ஒரு முக்கியமான விஷயங்க. இன்ஃபிளேஷன் வந்து 6% இருக்கு. இன்ஃபிளேஷன் வந்து உங்க பாண்ட் பீட் பண்ணுமா அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஷரி பில்ஸ்ல 6.5% 7%னா நம்மளுக்கு 5.5% வந்து இன்ஃபிளேஷனே இருக்கு. தென் அதுல உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் டாக்ஸ் போடுவாங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப மினிமமா தான் கிடைக்கும். ஸோ இன்ஃபிளேஷன் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா பாண்ட் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் வந்து கம்மியா தான் இருக்கும். தென் கம்பெனியோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டேன். தென் இதுல கூப்பன் ரேட் நிறைய வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தர்றாங்க அப்படின்றதுக்காக கம்பெனி என்ன கம்பெனின்னு தெரியாம 13% 12% தர்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம போய் பணத்தை போட்ட பணத்தை அவங்களால திருப்பி தர முடியாத ஒரு சூழல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஒரு நண்பர் வந்து எல்விபி பத்தி கேட்டிருந்தார், லக்ஷ்மி விலாஸ் பேங்க் பத்தி. அவங்களே ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தாங்க. அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கே அவங்களுக்கு பணம் இல்லை. தென் அந்த கம்பெனியோட நெட் ஒர்த்தே நெகட்டிவ்ல போயிடுச்சுங்க. ஏதாவது ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து ஒரு நெட் ஒர்த் அந்த கம்பெனியில இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த சுச்சுவேஷன்ல டிபிஎஸோட அவங்க மெர்ஜ் பண்றப்ப ஒரு ஸ்வாப் பண்றதுக்கு ஒரு ரேஷியோ கொடுப்பாங்க. அந்த ஒர்த் இருக்கணுங்க. அந்த ஒர்த் இருந்தாதான் உங்களுக்கு கடைசியா ஷேரை வந்து ஸ்வாப் பண்றப்ப நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரிதாங்க பாண்டும். அந்த கம்பெனியோட பாண்டை வாங்குறோம் அப்படின்னா அந்த கம்பெனி திருப்பி மெச்சூரிட்டி அன்னைக்கு நம்மள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை திருப்பி வாங்கிக்கணும். இப்போ இந்த பாண்ட் ரேட்டிங் பத்தி பார்ப்போங்க. பாண்ட் ரேட்டிங்ல ரொம்ப ரொம்ப சேஃபான பாண்ட், அவங்க வந்து கண்டிப்பா பணத்தை கொடுத்துட்டு பாண்டை வாங்கிக்குவாங்க, கடைசியா மெச்சூரிட்டி அன்னைக்கு பணம் கொடுத்துருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரேட்டிங் வந்து ஏஏஏ ரேட்டிங் இருக்குங்க. அதுக்கு அடுத்த லெவல்ல அதாவது டிஃபால்ட் வந்து ரொம்ப கம்மி, கண்டிப்பா வந்து அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னா ஏஏ பிளஸ் ஏஏ அந்த மாதிரி ரேட்டிங் இருக்குங்க. தென் ஏ பிளஸ் ஏ மைனஸ் அப்படின்னா ரொம்ப லோ லெவல்ல இருக்கும். ஒரு ஓகே இவங்களை வந்து நம்பலாம் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு கீழே போயிட்டீங்க பி பிளஸ் பிபி பிளஸ் பி மைனஸ் பிபிபி பி அப்படின்னு போயிட்டீங்கனாலே அது வந்து ஒரு மாடரேட்டான லெவல் தான் இருக்கும், ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும். சிடி அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரிஸ்க். சின்னு வந்து ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம். டிக்கு போயிட்டீங்கன்னா அவங்க டிஃபால்ட் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏற்கனவே அவங்க டிஃபால்ட்ல தான் இருக்கிறாங்க. பாண்ட் இஷ்யூ பண்ண பாண்டை அவங்களால திருப்பி வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க. ஸோ பெரும்பாலும் நீங்க பாண்ட் வாங்குறப்ப அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரிக்கு கீழே வராதிங்க. ஏஏஏ இல்ல ஏஏ பிளஸ் ஏஏ மைனஸ் அந்த லெவல்ல நீங்க வந்து இருந்துக்குங்க. அது கீழே வராம இருக்கிறது. நான் வரமாட்டேன், நான் பெரும்பாலும் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதே இல்லை. நீங்க வந்து கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கேபிட்டல் வந்து பாண்ட் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டிங் இருக்கும். அதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு நான் இன்னைக்கு பார்த்தேன், நீங்க கேட்டீங்க அப்படின்றதுக்காக ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சது நல்ல கம்பெனி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிறது B7ல இருக்கிறது ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். இப்போ இண்டஸ்இண்ட் வந்து ஒரு பாண்ட் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஆளா நின்று கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிக்கலாங்க. அந்த மாதிரி வர்றப்போ அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சோம். எல்லாருக்கும் நன்றி.